ஜீவன் எலக்ட்ரிக்கல் குரு சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றேன். ஜிபாஸ் இன்சன் ஸ்டவ்வை எவ்வாறு திருத்துவேன்னு சொல்லி முழுமையாக பார்ப்போம். ஸ்டவ்வில் என்ன பிரச்சனைன்னு சொல்லி பார்த்தால், பவரை ஆன் செய்ததும் பவர் வேலை செய்யலை. அது அந்த ஸ்டவ்வில் பிரச்சனை. அதை எவ்வாறு திருத்துவதுன்னு சொல்லி முழுமையாக பார்ப்போம். அதற்கு நாங்கள் முதல்ல கோட் வயரை தனியாக கழட்டி எடுப்போம். அதை மல்டிமீட்டரை வைத்து பரிசோதித்து பார்ப்போம். கோட் வயரில் தொடர்பு இருக்கிறான்னு சொல்லி. இதில் பார்த்தால் கோட் வயர் தான் பழுதாக இருக்கின்றது. அதற்கு நாங்கள் புதிதாக ஒரு கோட் வயரை மாட்டி இருக்கின்றோம். நாங்கள் போட்டிலிருந்து கழட்டிய கூலிங் பேன் என்ற வயரை அந்த இடத்தில் பொருத்தி கொள்வோம். புதிதாக இணைக்கப்பட்ட கோட் வயரை நாங்கள் N என்ற இடத்துல நியூட்ரலையும் L என்ற இடத்துல ப்ரௌன் கலர் வயரையும் இணைப்போம். N என்ற இடத்துல நியூட்ரல் வயர் இணைச்சிட்டோம். அதே போல் L என்ற இடத்துல ப்ரௌன் கலர் வயரை இணைப்போம். இப்போ கோட் வயரை நாங்கள் இணைத்தாச்சுது. டிஸ்பிளே கண்ட்ரோல் வயரையும் போட்டிருந்து இணைப்போம். இப்போது வயர் கனெக்ஷன் எல்லாவற்றையும் நாங்கள் இணைச்சிட்டோம். இப்போது பவரை வழங்கி பரிசோதித்து பார்ப்போம். இப்போ பரிசோதித்து பார்த்ததில் ஃபேன் வேலை செய்யுது. கவரை நாங்கள் முன்பு இருந்தது போல் இணைச்சிட்டோம். இப்போ பவரை வழங்கி பரிசோதித்து பார்ப்போம். பவரை வழங்கி பரிசோதித்து பார்த்ததில் ஸ்டவ் வேலை செய்யுது, ஹீட் வருகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.